அட மீன் குழம்புனா மண் சட்டின்னு சும்மாவா சொன்னாங்க நம்ம பெரியவங்க. மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு மண் சட்டியில் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமா? மீன் குழம்பு காரக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், சோம்பு, கடுகு கொஞ்சோண்டு சேர்த்து இதெல்லாம் பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக தட்டின பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை. மீன் குழம்பு காரக்குழம்புக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சின்ன வெங்காயம் வந்து போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்குவோம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பல்லாரி கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இதெல்லாம் நீங்கள் மீன் குழம்புல போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், ஐயோ வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டிருக்கேன், கத்திரிக்காய் இல்லாதனால. தக்காளியை வந்து ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி இது மாதிரி அரைச்சி போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லா வரும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. இது நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதித்து வந்துருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்ம சங்கரா மீனை வாஷ் பண்ணி போட்டுட்டோம். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மீடியமில் வச்சு லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவி நம்மள சூப்பரான மண் சட்டி சங்கரா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். இது கூட கூட்டு அப்பளம், முட்டை, எண்ணெய் வேணால் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ஐயோ அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். பாய்.